ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் 2025 எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸ்லேருந்து 19 மார்க்ஸ் வரைக்கும் கேட்ட கொஷின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பெக்டட் கொஷின், அது மாடல் கொஷின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் ஷிஃப்ட்டுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறாங்க பர்சன்டேஜ் கான்செப்டில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இன் அன் எலெக்ஷன் பிட்வீன் த டூ கேண்டிடேட் 64% ஆஃப் த voters cast their vote, out of which 4% of the votes were declared invalid. A candidate got 12288 votes, which were 64% of the total valid votes. Find the total number of votes enrolled in the election. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 64% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ரெண்டு பேருக்கு இடையில எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் டோட்டலாக எவ்வளோ ஓட்ஸ் என்ரோல் ஆயிருக்கோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓட் போடுறதே பார்த்தீங்கன்னா 64% தான் ஓட்டே போடுறாங்க. கரெக்டாக? ஸோ இனிஷியலாக எனக்கு எவ்வளோ இருக்குன்றது தெரியாது, நான் அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ரோல்டு இன் தட் எலெக்ஷன் அப்படின்றத நான் வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்றது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸில் ஓட் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா 64% தான் ஓட்டு போடுறாங்க. கரெக்டாக? இதில் இப்போ என்னதுன்னா 4% ஓட்டு என்ன சொல்லிட்டாங்க, இன்வேலிடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்வேலிடாக இருக்குன்னா இன்வேலிட் ஓட்டை கணக்கில் எடுத்துப்பாங்களா? அவங்க வின் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க இன்வேலிட் ஓட்டை. கரெக்டாக? வேலிட் ஓட்டை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ 4% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 1/25. அதாவது 25ல் எனக்கு 1 பார்ட் ஓட்டு இன்வேலிடாக இருக்குது. அப்போ வேலிடாக உள்ள பார்ட் எனக்கு எவ்வளோ? 25ல் 24 பார்ட் எனக்கு வேலிடாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? இந்த வேலிட் ஓட்டில் வின்னர் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 64% வச்சுருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா மொத்தம் வேலிட் ஓட்ஸு. கரெக்டாக? ஸோ இந்த வேலிட் ஓட்டில் தான் பார்த்தீங்கன்னா 64% ஓட்டு வின்னர் வச்சுருக்காரு. அதோட ஓட்டு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 12288. கரெக்டா? ஸோ அப்போ இதிலிருந்து நான் டைரெக்டாக நான் எக்ஸை நான் கண்டுபிடிச்சாக்கா எனக்கு என்னன்றது தெரிஞ்சிருமா, இதோட ஆன்சர் என்னன்றது தெரிஞ்சிடும். இப்போ நான் இதை 64ஆல் கேன்சல் பண்ணுறேன். 64ஆல் கேன்சல் பண்ணாக்கா ஓகே, ஃபஸ்ட்டு நான் 24ஆல் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 24ஆல் கேன்சல் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வரும், சின்ன நம்பரால் வச்சு கேன்சல் பண்ணாக்கா. ஓகேவா? 24னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 டைம் 120, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28 1 டைம் போகும். ஸோ அதுக்கப்புறம் 2 டைம் 5 1 2வா. இப்போ நான் 64ஆல் கேன்சல் பண்ணுறது ஈஸி, ஏன்னா 64 × 8 தான் பார்த்தீங்கன்னா 512. கரெக்டாக? அடுத்து இந்த 64 எதையும் கேன்சல் பண்ணால் இங்கே 8 டைம் கேன்சல் ஆகுமா? இப்போ இந்த 8ஐ நான் இந்த 100ஆல் கேன்சல் பண்ண என்ன வச்சுக்கோங்க, 4ஆல் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே 25, இங்கே 2 இருக்கும் 4ஆல் கேன்சல் பண்ணால். இப்போ இங்கே 50. ஸோ இப்போ எக்ஸோடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக? 25 ஸ்கொயர் 625. 625 × 5 3125, ஒரு 0 இருக்குது, இதுதான். ஸோ அப்போ இதோடைய ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 31250. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா வேலிட் ஓட்டு என்னன்றது கேட்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் இருக்கிற வேலிட் ஓட்டு என்ன அப்படின்னாக்கா இந்த 31250 × 64% × 24/25ன்னு போட்டாக்கா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், இந்த வேலிட் ஓட்டு என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். பைப் A and B can fill a tank in 18 hours and 27 hours respectively, while pipe C can empty the tank in 54 hours. All three pipes are open together, but pipe C is closed after 12 hours. In how much time will 1/3 of the remaining part of the tank to be filled by A and B together? சரி, ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பைப் A, பைப் B, பைப் சி, 3 பைப் இருக்கு. கரெக்டா? பைப் ஏ பார்த்தீங்கன்னா 18 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கை ஃபில் பண்ணுது. பைப் பி பார்த்தீங்கன்னா 27 மணி நேரத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணுது. பைப் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த ஹோல் டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு 54 மணி நேரம் எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இங்கே அந்த டேங்கோடைய கெப்பாசிட்டி என்னன்றது எனக்கு தெரியாது. மொத்தம் அந்த டேங்க்ல எவ்வளோ லிட்டர் வாட்டர் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. அதனால இந்த 3க்குமே நான் எல்சிஎம் எடுத்து அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கோடைய கெப்பாசிட்டியாக நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த
6 இந்த 54ன்றதான் பார்த்தீங்கன்னா டேங்க் உடைய கெப்பாசிட்டி கரெக்டா. ஸோ இப்போ இந்த 54 லிட்டரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஏக்கு வந்து 18 மணி நேரம் ஆகுதுன்னா 1 மணி நேரத்துக்கு எத்தனை லிட்டரை ஃபில் பண்ணியிருக்கோம்? 3 லிட்டரை ஃபில் பண்ணியிருக்குமா? அதே மாதிரி பி வந்து 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டரை ஃபில் பண்ணியிருக்கோம். சி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணுற பைப்பு கரெக்டா. ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 54 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு 54 மணி நேரம் ஆகுது. அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை லிட்டரை வந்து எம்டி பண்ணோம் அப்படின்னா 1 லிட்டரை எம்டி பண்ணும். ஓகேவா? எம்டின்றப்ப மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த எஃபிஷியன்சி உங்களுக்கு கரெக்டாக வரும். ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபில் பண்ணுற மாதிரி ஆயிரும். புரியுதா? ஸோ இது என்னதுன்னா எம்டி. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா இது எஃபிஷியன்சி ரேஷியோ. அதாவது 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் வாட்டரை வந்து ஃபில் பண்ணுது அல்லது வெளியேற்றுது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 பைப்பையும் சேர்த்து தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் 12 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சீன்ற பைப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 3 பைப்பையும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறாங்களா? இந்த 3 பைப்பும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ லிட்டர் அப்போ எனக்கு ஃபில் பண்ணியிருக்கோம்? இங்கே ஏ வந்து 3 லிட்டர் ஃபில் பண்ணுது, பி வந்து 2 லிட்டர் ஃபில் பண்ணுது, சி வந்து 1 லிட்டர் எம்டி பண்ணுது. ஸோ அப்போ 3மே சேர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 4 வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபில் பண்ணியிருக்கு கரெக்டா. ஸோ 5 - 1 4 லிட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து எவ்வளோ நேரம் எனக்கு ஆப்ரேட் ஆகுது? 12 மணி நேரம் ஆப்ரேட் ஆகுது கரெக்டா. ஏன்னா 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சீன்ற பைப்பை வந்து என்ன பண்ணுறாங்க? க்ளோஸ் பண்ணுறாங்க கரெக்டா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 54 லிட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 12 மணி நேரத்துக்கு 48 லிட்டர் ஃபில் ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறத யார் ஃபில் பண்ணணும்? ஏவும் பியும் தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க? சியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கரெக்டா. ஸோ இந்த பேலன்ஸ் இப்போ எவ்வளோ லிட்டர் இருக்கு? 54 லிட்டரு. இங்கே பார்த்தீங்கன்னா 48 ஃபில் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எனக்கு 6 இருக்கு. ஆனால் அந்த ரிமைனிங் பார்ட்ல 1/3 எனக்கு ஃபில் பண்ணுறதுக்கு ஏக்கும் பிக்கும் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க கரெக்டா. ஸோ அப்போ இந்த ரிமைனிங் எனக்கு 6ல் 1/3 ஃபில் பண்ணுறதுக்கு ஏக்கும் பிக்கும் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த 2 லிட்டரு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6ல் 1/3ன்றது பார்த்தீங்கன்னா 2 லிட்டர். இந்த 2 லிட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு ஏக்கும் பிக்கும் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஏயும் பியும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ லிட்டரை ஃபில் பண்ணுது? 5 லிட்டரை ஃபில் பண்ணுது கரெக்டா. அப்போ இந்த 2 லிட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ 2/5 ஹார்ஸ். அவங்க என்ன கேட்குறாங்க? மினிட்ஸில் கேட்குறாங்க. ஸோ மினிட்ஸ்னா இன்ட்டு 60 கேன்சல் பண்ணாக்கா 12 × 2 24 மினிட்ஸ். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 24 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த ரிமைனிங் 2 லிட்டரை பார்த்தீங்கன்னா 24 நிமிஷத்தில் ஏயும் பியும் ஃபில் பண்ணிடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். If a equal to 7 plus 4√3, find the value of a cube plus 1/a cube. Okay. So a equal to 7 plus 4√3. இங்க எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா a cube plus 1/a cube உடைய வேல்யூ கேட்குறாங்க கரெக்டா. ஸோ இங்கே a cube plus 1/a cube உடைய வேல்யூ எனக்கு தெரியணும்னா a plus 1/a உடைய வேல்யூ எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேவா? ஸோ இப்போ a plus 1/a உடைய வேல்யூ எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா a cube plus 1/a cube உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா x cube minus 3x. அவ்வளோதான். ஸோ இது நமக்கு டைரக்ட் ரிசல்ட். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து என்னன்றது தெரிஞ்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா a plus 1/aன்றது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே a எனக்கு இருக்கு. அப்போ எனக்கு 1/a என்னன்றது கண்டுபிடிக்கணுமா? ஸோ இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். இப்போ 1/aனா 1/7 plus 4√3 இருக்கும். இதை கான்ஜுகேட் பண்ணோம்னாக்கா என்ன வரும்னா 7 minus 4√3 வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஃபர்ஸ்ட் நான் ஸ்கொயர் பண்ணுவேன். 7 ஸ்கொயர் பார்ப்பேன் 49. அடுத்து இதையும் ஸ்கொயர் பண்ணுவேன். என்னது 16 × 3 48. இதோட டிஃபரன்ஸ் 1ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா டைரெக்டாக இதுக்கு சிம்பிள் மட்டும் நீங்கள் மாற்றி விட்டால் போதும். அதாவது ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ்ன்னு போட்டால் போதும். அதுதான் கான்ஜுகேட். ஓகேவா? ஸோ இப்போ a plus 1/aன்னு பார்க்கும்போது என்ன ஆயிரும்னா இந்த ப்ளஸ் 4√3 மைனஸ் 4√3 கேன்சல் ஆயிருமா? அப்போ 14 வந்துருச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ a plus 1/a வந்து 14 இருந்துச்சுன்னா இப்போ a cube plus 1/a cube தான் அவங்க கேட்குறாங்க. a cube plus 1/a cube என்னவா இருக்கும்? x cube minus 3x. ஸோ அப்போ 14 xன்றது இங்கே 14. 14 cube minus 3 × 14. 14 cube 2744. 2744 minus 42 2702. அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a dealer buys two articles X and Y for rupees 500 each. He marks each of them at the same price. He sells X by giving two successive discounts of 31% and 25% and still earns rupees 328 as profit. If he sells Y at single discount of 61%, then what is the profit percentage on Y? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ரெண்டு ஆர்டிக்கல் வந்து வாங்குறாங்க, எக்ஸ் அண்ட் ஒய்ட்டு ரெண்டுமே சேம் ப்ரைஸ்க்கு வாங்கிட்டு சேம் ப்ரைஸ்க்கே மார்க்அப் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கு வச்சு விற்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது. எக்ஸில் ஒரு ப்ராஃபிட்டும் ஒயில் ஒரு ப்ராஃபிட்டும். ஸோ அதில் ஒய்யுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ரெண்டு ஆர்டிகல் இருக்கா, ரெண்டு ஆர்டிகலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுக்குறான். கரெக்டா? ஸோ இப்போ எக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு கொடுக்குறான். நான் அதை என்ன பண்றேன்னா, சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்னன்றது நான் கால்குலேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எக்ஸ் உடைய சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போறேன். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட், எஃபெக்டிவ் ரேட் ஃபார்முலா அதுதான் நான் இங்க யூஸ் பண்ண போறேன். எஃபெக்டிவ் ரேட்ன்றது பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இங்க டிஸ்கவுண்ட்னால பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் சிம்பிள். ஓகேவா? ஸோ -25 -31 -25 பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும் டிவைடட் பை 100. ஸோ இங்கே என்ன வரும்னா, இங்கே 4 டைம் இதை கேன்சல் பண்ணாக்கா 7.75. ஸோ இப்போ 56 மைனஸ் 7.75 48.25. அப்போ எனக்கு சிங்கிள் டிஸ்கவுண்ட் எக்ஸில் வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாக்கா 48.25% ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பாங்க? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தா கொடுப்பாங்க. மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கக்கூடிய வேல்யூ பாத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். கரெக்டா? ஸோ அப்ப மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிட்டாக்கா பேலன்ஸ் உள்ளது பாத்தீங்கன்னா 51.75% இருக்குமா? கரெக்டா? ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா என்னதுன்னா செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜா இருக்கும். கரெக்டா? எக்ஸ் உடைய செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ். எக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒரு ஆர்டிக்கலை எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 328 ப்ராஃபிட் வச்சு செல் பண்றான். ஸோ அப்போ எவ்வளோக்கு செல் பண்ணியிருப்பான்? 828க்கு செல் பண்ணியிருப்பானா? கரெக்டா? இங்கே எக்ஸ் உடைய செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் தான் இந்த 828 இருக்குமா? கரெக்டா? நான் அதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ நான் இங்க டெசிமல்ல இருக்கிறனால கேன்சல் பண்றது கஷ்டம்ன்றனால என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நான் என்ன மாத்திக்கிறேன்னா இதை ஃப்ராக்ஷனா மாத்திக்கிறேன். ஓகேவா? அந்த 0.75% 3/4 மாத்திக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இது என்ன வரும்னா 207/4% வரும். ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்றது ஈஸி. இந்த 207/4% தான் பாத்தீங்கன்னா 828 அப்படின்னா இங்க ஒய்யை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட் 61% கொடுக்குறாங்க. கரெக்டா? ஸோ அப்ப டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு பர்சன்டேஜுக்கு செல் பண்ணியிருப்பான்? 39%க்கு செல் பண்ணியிருப்பாங்களா? கரெக்டா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணாக்கா இங்க 416 39 into 4 640 624. அப்ப 624க்கு வந்து ஒய் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒய் உடைய செல்லிங் பிரைஸ் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஸோ இப்போ ஒய் உடைய காஸ்ட் பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபா. ஸோ 500க்கு வாங்கி 624க்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஒய் உடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்போ என்னவா இருக்கும்னா, எவ்வளவு ப்ராஃபிட் வச்சு செல் பண்றான்? 124 ப்ராஃபிட் வச்சு செல் பண்றான். எதுல? இந்த 500ல. கரெக்டா? ஸோ அப்போ அதோடைய பர்சன்டேஜ் என்ன? கேன்சல் பண்ணாக்கா 24.8% அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரெண்டு ஸ்டெப்பு தான் இதுல. சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜா மாத்திட்டு செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜை மட்டும் ஈக்குவேட் பண்ணிட்டா முடிச்சு. இந்த 204/4% 828னா 39% எவ்வளோன்னு பார்த்தாக்கா செல்லிங் பிரைஸ் தெரிஞ்சிடும். அதுல இருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். A man bought two types of the sharpener, one at ₹18 for 9 sharpener and the other at ₹8 per sharpener. He purchased an equal number of each type and sold all the sharpener at ₹8 per piece. Find his profit percentage. ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஷார்ப்னர் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஷார்ப்னரை பார்த்தீங்கன்னா எப்படின்னா 9 ஷார்ப்னர் வந்து 18 ரூபீஸ்க்கு வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ 9 ஷார்ப்னரை 18 ரூபீஸ்க்கு வாங்கிட்டு இன்னொரு டைப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்னரை பார்த்தீங்கன்னா 8 ரூபீஸ்க்கு வந்து வாங்குறாங்க. ஓகேவா? ரெண்டு டைப்ல வாங்குறாங்க. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர்
ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஈச் டைப் தான் பர்ச்சேஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு டைப்லயுமே எனக்கு சேம் குவான்டிட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டைப்ல எனக்கு 9 ஷார்ப்னர் வாங்குறாங்கன்னா செகண்ட் டைப்ல 9 ஷார்ப்னர் தான் வாங்கியிருக்கணும். ஸோ இங்க ஒரு ஷார்ப்னரை 8 ருபீஸ்க்கு வாங்கினாங்க அப்படின்னாக்கா 9 ஷார்ப்னர் அப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பான்? 72 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்கன்னா ஸோ அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பையும் சேர்த்து பார்க்கும்போது 18 ஷார்ப்னரை பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ அதை எப்படி விற்கிறான் அப்படின்னா ஒரு ஷார்ப்னர் 8 ரூபா அப்படின்னு விற்கிறான். ஓகேவா? ஸோ இங்க 18 ஷார்ப்னர் இருக்கு கரெக்டா? அப்போ 18 ஷார்ப்னரை எவ்வளவு ரூபாய்க்கு அவன் வித்திருப்பான்? ஒரு ஷார்ப்னர் 8 ரூபானா 18 ஷார்ப்னர் எவ்வளவுனா 144. ஸோ அப்ப 18 ஷார்ப்னரை 90 ரூபாய்க்கு வாங்கிட்டு 18 ஷார்ப்னரை 144க்கு செல் பண்றான். அப்போ அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 54 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கரெக்டா? எதுல? இந்த 19 இந்த காஸ்ட் பிரைஸ்ல. ஸோ அதோடைய பெர்சன்டேஜ் என்ன? 9 கேன்சல் பண்ணாக்கா 6/10. ஸோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 60% கிடைக்கிது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். A conical jar has radius 6 cm and height 7 cm. While pouring water into the jar, for every 180 cubic centimeter of water poured, 20 cubic centimeters spills out. How much water must be poured to completely fill the jar? Okay. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கோனிக்கல் ஷேப்ல வந்து ஒரு ஜார் இருக்கு. அதுல வந்து வாட்டரை வந்து ஊத்துறாங்க, தண்ணி வந்து ஊத்துறாங்க. அதுல ஒவ்வொரு 180 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டர் வந்து அதுல ஊத்தும் போது பாத்தீங்கன்னா 20 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டர் வந்து வேஸ்டா போயிருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஜார் கம்ப்ளீட்டா வந்து எனக்கு ஃபில் ஆகணும்னா அவன் எவ்வளவு வாட்டரை வந்து போர் பண்ணிருக்கணும் அப்படின்னு எவ்வளவு வாட்டர் வந்து ஊத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்க கோனிக்கல் ஜார் இருக்கா, அந்த கோனிக்கல் ஜாருடைய கெப்பாசிட்டி என்னன்றத பார்க்கணும். அது எவ்வளவு வந்து வாட்டரை வந்து பிடிக்கும், எவ்வளவு வந்து அதோட தண்ணி வந்து பிடிக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதோட கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதோடைய வால்யூம் என்னன்றது பார்க்கணும். ஓகேவா? ஸோ கோனுடைய வால்யூம்ன்றது 1/3 πr² ஆச்சா? கரெக்டா? ஸோ 1/3 πr². இதில் கேன்சல் பண்ணாக்கா 44 into 6 32 264. ஓகே, 264 கியூபிக் சென்டிமீட்டர்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இதில் பிடிக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு 180 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டரை வந்து நான் போர் பண்ணும்போது 20 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டர் வந்து வேஸ்ட்டாக போயிருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு 180 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டரை நான் போர் பண்ணும்போது 20 கியூபிக் சென்டிமீட்டர் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா ஸோ அப்போ உள்ள எவ்வளோ என்ட்ரா இருக்கும்? 160 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டர் தான் வந்து என்ட்ரா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இதோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 9:8. கரெக்டா? அதாவது ஒவ்வொரு 9 பார்ட் வாட்டர் வந்து நான் போர் பண்ணும்போது எனக்கு 8 பார்ட் வாட்டர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அங்கே ஃபில் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே ஃபில் ஆன கெப்பாசிட்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாருக்குள்ளே இருக்கும். கரெக்டா? அந்த வேஸ்டா போனதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற தண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாருக்குள்ளே இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த வேஸ்டேஜ் போக நம்மளுக்கு இருக்கிற பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்ட் அப்படின்னா 8 பார்ட். ஸோ அப்போ 8 பார்ட் தான் எனக்கு வந்து இந்த 264 அப்படின்னா 9 பார்ட் என்னன்றது பார்த்தா மொத்தம் அவன் எவ்வளோ வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். கேன்சல் பண்ணாக்கா 33 into 9 297 கியூபிக் சென்டிமீட்டர். அப்போ எனக்கு இந்த ஜார் ஃபுல்லாக எனக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னா அவன் 297 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டரை வந்து என்ன பண்ணும் அவன் வந்து போர் பண்ணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டேஜ்லாம் போய் அந்த ஜார் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு 264 கியூபிக் சென்டிமீட்டர் வாட்டர் வந்து எனக்கு ஃபில் ஆகும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Train P going at the speed of 58 km/h completely passes a train Q of length 238 meter going in the same direction on the parallel tracks at 27 km/h in 7.5 minutes. How much time will it take to cross completely train R of length 123 meter going at 38 km/h in opposite direction? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இதே மாடல் சம் நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த NTPCயோட இதுல சீரீஸ்ல போட்டிருந்தேன், மேக்ஸ் சீரீஸ்ல இதே சம் அப்படியே போட்டிருந்தேன். இது அப்படியே பாத்தீங்கன்னா வேல்யூ மட்டும் மாத்தி கேட்டு வச்சிருக்காங்க. இது நடத்தும் போது நான் முக்கியம் சொல்லியிருந்தேன், இதை கேட்டிருக்காங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Pன்ற ட்ரெயின் வந்து Qன்ற ட்ரெயினை கம்ப்ளீட்டா வந்து கிராஸ் பண்றதுக்கு 7.5 மினிட்ஸ் எடுக்குதுன்னு கேட்குறான். அதே ட்ரெயின் வந்து Rன்ற ட்ரெயினை ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சேம் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் பண்ணுது ரெண்டு ட்ரெயினும், Pன்ற ட்ரெயினும் Qன்ற ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட்ல சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா ரெண்டு ட்ரெயினுடைய ஸ்பீடையும் சப்ராக்ட் பண்ணோம்.
ஸோ அப்போ 31 கிலோமீட்டர் பெர் ஹவரா, ஓகேவா. ஸோ 31 கிலோமீட்டர் பெர் ஹவரா நான் மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும். ஏன்னா இங்கே எல்லாமே கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ அப்போ மீட்டர் பெர் கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றணும்னா 5/18 ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ். ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது ரெண்டு ட்ரெயினுடைய லென்த்து, டோட்டல் லென்த்து, ஓகேவா. பி உடைய லென்த் என்னன்றது தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். கியூ உடைய லென்த் கொடுத்துட்டாங்க 238. இது எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுது? 7.5 மினிட்ஸில் கவர் பண்ணுது. ஸோ நான் செகண்ட்ஸில் மாற்றணும். ஏன்னா இங்கே மீட்டர் பெர் செகண்டில் வச்சேன்னா ரைட் சைட்லேயே எனக்கு மீட்டர் பெர் செகண்டில் தான் இருக்கணும். அப்போ இதை செகண்டாக மாற்றிடணும். ஸோ இந்த டெசிமலை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ அப்போ 75 into 6, ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ நான் இதை 6ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3 டைம், அதே மாதிரி இங்கே 25. இப்போ 31 into 5 155, 155 into 25, 155 into 25 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த 25 100 டிவைடட் பை 4ன்னு நான் வச்சுக்கிறேன், ஓகேவா. ஓகே. ஸோ 100 டிவைடட் பை நான் 4ன்னு வச்சுட்டு இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். என்ன வரும்னா 155 டிவைடட் பை 4 கேன்சல் பண்ணாக்கா 3 டைம் 875, 3875, ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ பி உடைய லென்த் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். பி உடைய லென்த் என்ன அப்படின்னாக்கா 3875 மைனஸ் 238. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பின்ற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஆறுன்ற இந்த ட்ரெயினை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து கிராஸ் பண்ணுது, ஓகேவா. ஸோ அங்கே ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஆருடைய லென்த் என்ன ஆட் பண்ணுவோமா. ஸோ அப்போ 123, அதாவது ஆர் பிளஸ் பி இந்த ரெண்டோட லென்த்து, ஓகேவா. ஸோ அப்போ இதை ஆட் பண்ணாக்கா என்ன வரும்? 115 3875ல் 115 போச்சுனாக்கா 3760. ஸோ இதை அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இங்கே 3760 இதுதான் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பி அண்ட் ஆர், ஓகேவா. ரெண்டு கடையில் உள்ள ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸு. இப்போ இந்த ரெண்டு ட்ரெயினுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறனால பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணுமா. ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுனாக்கா ஸோ ஆட் பண்ணாக்கா 96 மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிடணும். 5/18 ஈக்குவல் டு இங்கே 3760 ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை மீட்டிங் டைம், ஓகேவா. ஸோ இப்போ இதான் நான் 6ஆல் கேன்சல் பண்ணால் 3 டைம், இங்கே இது 16 into 5 80, 80ல் ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு இதை 8ஆல் கேன்சல் பண்ணாக்கா 4 டைம் 7 டைம். ஸோ அப்போ 47 into 3 141 செகண்ட்ஸ். முக்கியமான டைப்பு. அடுத்த சம் பார்க்கலாம். Find the maximum value of digit A in the number 7631A2344 such that the number is divisible by 4. 4ஆல் இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகணும்னா இந்த A உடைய மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ இதை நீங்கள் ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் கண்டிஷன் மட்டும் என்னன்றது பார்க்கணும். 4ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னாக்கா டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டாக இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 44 வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். ஸோ அப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து 4ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லலாம், ஏக்கு என்ன வேல்யூ போட்டாலும், ஓகேவா. ஸோ அப்போ ஏ உடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கலாம், ஏ உடைய வேல்யூ வந்து 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கலாம். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ 9, மினிமம் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா என்னதுன்னா 0, ஓகேவா. கண்ணை முடிட்டு இதெல்லாம் வந்து 2 செகண்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின். What is the minimum value of the quadratic expression 7x square plus 7x plus 22? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் தெரிஞ்சுட்டு அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் வந்துடும். அது என்ன அப்படின்னா c மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a. இதுதான் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா, ஓகேவா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் டைரெக்டாக வந்துடும். இதில் ஏன்றது என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது இந்த 7, பின்றது எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட், சின்றது பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம், ஓகேவா. ஸோ இப்போ சி மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a, சின்றது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்மா 22 மைனஸ் பி ஸ்கொயர் 7 into 7 by 4 into 7 கேன்சல் பண்ணாக்கா 7/4ன்றது பார்த்தீங்கன்னா 1.75, 22 minus 1.75 20.25, அவ்வளோதான். ஸோ
ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வரும். என்ன ஒன்றுனா இந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். In an examination, a student scores 30% but fails by 25 marks. A student who scores 44% gets 10 marks more than the pass marks. What is the maximum mark? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 30% மார்க் எடுத்தும் அவர் 25 மார்க்ல வந்து ஃபெயில் ஆகிறாரு. அதே ஸ்டூடெண்ட்டு அல்லது வேற ஸ்டூடெண்ட் ஒருத்தர் 44% மார்க் எடுத்து அவங்க பாஸ் மார்க்கை விட 10 மார்க் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் என்ன? 14%. 14% தான் இங்கே 35 அப்படின்னு. 100% என்ன அப்படின்னு பார்த்தாக்கா டேரக்டாக எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? மேக்ஸிமம் மார்க் என்னன்றது தெரிஞ்சிடும். இதை 7ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம், இங்கே 5, 100ஆல் கேன்சல் பண்ணால் 50, 50 × 5 250, அவ்வளோதான். ஸோ இப்போ அவங்களுடைய மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னாக்கா 250. அடுத்த கொஸ்டின். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் 30 times that of the triangle of sides 20 cm, 48 cm and 52 cm. What is the perimeter of the square? ஓகே, ஸோ என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இது வந்து இது பார்க்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளோட சைடு வந்து வேற வேற சைடு இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் இருந்து ஏரியா கண்டுபிடிச்சி இன்ட்டு 30 போட்டால் ஸ்கொயரோட ஏரியா வந்து கிடைச்சிரும். அதுல இருந்து பெரிமீட்டர் நீங்க கண்டுபிடிப்பீங்க. பட் என்னன்னா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதா விஷயமே. இதுல வேல்யூஸ் வேற வேற இருக்கிறனால நீங்க என்ன அசூம் பண்ணுவீங்கன்னா, ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னு போட்டு டக்குன்னு அவசரத்துல என்ன பண்ணுவீங்க, ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சின்னு நீங்க போட்டுட்டு இருப்பீங்க. அது டைம் எடுக்கும். இது நீங்க ரேஷியோவா வச்சுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு. இதை 4ஆல் கேன்சல் பண்ணி பாருங்க. 4ஆல் கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா, இங்கே வந்து 5, 12, 13 வருது. இந்த 5, 12, 13ன்றது என்னதுன்னா பித்தாகரஸ் ட்ரிப்லெட். பித்தாகரஸ் ட்ரிப்லெட் எந்த ட்ரையாங்கிள் ஃபாலோ ஆகும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் வரும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஏரியா ஃபார்ம்ல என்னன்னா ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸி. நீங்க ஒவ்வொன்றா நீங்க எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சின்னு போட்டு ரூட் எடுத்து ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் முடிச்சுட்டு போயிடலாம். இதுதான் ஏரியா. ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகேவா? ஸோ பேஸ் ஹைட்டு இந்த ரெண்டு வேல்யூ, இந்த ஹைபாட்டனிஸை தவிர மிச்சம் உள்ள வேல்யூ தான் இருக்கணும். இது லார்ஜஸ்ட் வேல்யூவை தவிர மற்ற ரெண்டு வேல்யூ தான் பேஸ் ஹைட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளா. இப்போ இதோட 30 டைம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் உடைய ஏரியான்றது தெரியுது, கரெக்டா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னன்றது கிடைச்சிருச்சு. ஏரியா ஆஃப் ஸ்கொயர்ன்றது ஏ ஸ்கொயரா, கரெக்டா? ஸோ அப்போ அதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் வேணும்னா எனக்கு ஏ என்னன்றது தெரியணும். ஏ வேணும்னா என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு ஏ என்னன்றது தெரிஞ்சிருமா, கரெக்டா? ஸோ ஏ ஸ்கொயர் தான் இந்த வேல்யூனா ஏன்றது எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ இது ஏன்றது என்னன்றது தெரிஞ்சிடும். இன்ட்டு இந்த வர வேல்யூவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு என்ன தெரிஞ்சிடும், பெரிமீட்டர் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? சிங்கிள் ஸ்டெப்ல இந்த மாதிரி பண்ணி போலங்க. ஏரியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதோட 30 மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு வேல்யூ கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ நீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது இதெல்லாம் வந்து வச்சுக்க வேணாம். ஒரே ஸ்டெப்ல நீங்க வந்து போட்டு முடிச்சீங்கன்னா ஈஸியா வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து 16 × 3 பிரிச்சுக்கிறேன். இதை வந்து நான் 10 × 3 பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ ரெண்டு 10 வந்து ஒரு 10 வந்து ரூட்டுக்கு வெளியே எடுத்தாக்கா ஒரு 10 வெளியே வரும். அடுத்து 16 ரூட்டுக்கு வெளியே எடுத்தாக்கா 4 வரும். 2 3 இருக்கு, ஒரு ரூட்டுக்கு வெளியே எடுத்தாக்கா ஒரு 3 வரும். வெளியில இந்த 4ஓட மல்டிப்ளை பண்ணும் பெரிமீட்டருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 4 × 4 16, 16 × 3 48, 48 × 10 480. அவ்வளோதான், 480 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டரா இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். In a group of 40 boys, the average height was initially determined to be 160 cm. However, it was later discovered that the height of one boy was incorrectly recorded as 165 cm when it should have been 156 cm. Calculate the accurate average height. Okay. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஹைட் வந்து 160 சென்டிமீட்டர்னு ஸோ இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு பர்சனுடைய ஹைட்டை வந்து ராங்கா கால்குலேட் பண்ணிட்டாங்க. எப்படி அப்படின்னா 156ன்னு பண்றதுக்கு பதிலாக 165ன்னு தப்பா பண்ணிட்டாங்க. ஓகேவா? தப்பா பண்ணி வந்தனால வந்த ஆவரேஜ் தான் இந்த 165. ஓகேவா? ஸோ அப்ப 165ன்னு வச்சனால வந்த ஆவரேஜ் 160 அப்படின்னா
156 வச்சு கால்குலேட் பண்ணா கண்டிப்பா என்ன இருக்கும், இந்த ஆவரேஜ் கம்மியா இருக்குமா 160 அது எவ்வளவு கம்மியா இருக்குன்றத பார்க்க போறேன். ஸோ இங்க எவ்வளவு வந்து தப்பா கால்குலேட் பண்ணியிருக்கான், 9 சென்டிமீட்டர் வந்து தப்பா கால்குலேட் பண்ணியிருக்கான். அப்ப ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா 40 டிவைடட் பை 40 போட்டாக்கா அப்ப ஆவரேஜ்ல எவ்வளவு தப்பா கால்குலேட் பண்ணியிருக்கான்றது தெரிஞ்சிடும். கால்குலேட் பண்ணாக்கா 2 டைம் 80 2 5. ஸோ 0.225 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தப்பா வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க ஆவரேஜ்ல. அதாவது அதிகமா இந்த 0.225 அதிகமா வச்சு கால்குலேட் பண்ணி வந்த வேல்யூ தான் பாத்தீங்கன்னா இந்த 160. அப்ப கரெக்டான மெஷர்மெண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 0.225 ஆவரேஜ்ல கம்மியாகுமா? ஸோ அப்ப கம்மியாச்சுன்னா கரெக்டான ஆவரேஜ் என்னன்னா 159.775 இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். When an article sold at 33/40 of its selling price, there is a loss of 25%. If it is sold at 32% above its actual selling price, then the profit percentage is. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான டைப்பு. இது இந்த மாடல் நான் ஆல்ரெடி நடத்திருந்தேன். நடத்தும் போது நான் சொல்றதா இருந்தேன் இந்த மாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு. ஸோ இதுவும் கேட்டு வச்சிருக்காங்க. இப்போ இதுல என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஆர்டிக்கிளை வந்து ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோடைய 33/40 பார்ட்டுக்கு செல் பண்ணும்போது 25% லாஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல வந்து நிறைய பேர் அசியூம் பண்ணி பண்ணுவாங்க, வேல்யூ அசியூம் பண்ணி. இதை சிம்பிளா சொல்றேன், இதை வந்து ஒரே ஸ்டெப்ல பண்ணி முடிக்கலாம். என்னன்னா இதுல ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் நான் இந்த பேஸ் வேல்யூ 40 இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆக்சுவல் செல்லிங் பிரைஸா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல இப்ப 40க்கு செல் பண்றதுக்கு பதிலா 33க்கு செல் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது, 25% லாஸ் ஆகுது. ஸோ அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்கும், 75% இருக்குமா? லாஸ் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூ எனக்கு செல்லிங் பிரைஸ். ஸோ ஒரு காஸ்ட் பிரைஸ் 100%னா அதுல லாஸ் வந்து 25% அப்படின்னா செல்லிங் பிரைஸ் 75% இருக்கும். ஏன் இதை நான் செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவேட் பண்றேன்னா இங்க நான் எடுத்திருக்கிற வேல்யூ செல்லிங் பிரைஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால செல்லிங் பிரைஸோட பெர்சன்டேஜ் தான் ஈக்குவேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்ப 33 பார்ட் தான் 75% அப்படின்னா இப்ப ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ்ல 32% above its actual selling price கொடுத்துட்டான். அதாவது 132%க்கு செல் பண்ணியிருந்தாங்கன்னா அவனுக்கு எவ்வளவு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுல கேன்சல் பண்ணாக்கா 2 டைம் இது 5 11ஆல கேன்சல் பண்ண இங்க 3 டைம் இங்க 12 3 டைம் இங்க 25. ஓகே. ஸோ இப்போ இந்த 5 இதையும் கேன்சல் பண்ணா 5 டைம். இப்போ மல்டிப்ளை பண்ணாக்கா 2 × 5 10 120% வருது. கரெக்டா? ஆப்ஷன்ல இல்லைன்னு பார்க்காதீங்க. இது என்னது அப்படின்னா இது நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம், செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அப்போ கிடைக்கிற பெர்சன்டேஜ் வந்து செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு கேட்கறது என்ன, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. காஸ்ட் பிரைஸ் தான் எப்பயுமே 100% இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 20% தான் என்னவா இருக்கும்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னாக்கா 20%. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் which when divides 47, 79 and 87 leaves the same remainder in each case. ஓகே, சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ்னு கொடுத்துட்டாங்க. சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ்னால என்ன பண்ணணும், ஒண்ணுமே இல்லை, டிஃபரன்ஸுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இங்கே 47க்கு 79க்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா 32. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 8. 47க்கு 87க்கு உள்ள டிஃபரன்ஸ் 40. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டிஃபரன்ஸுக்கு நீங்கள் ஹெச்சிஎஃப் எடுத்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ 8, 32, 40 இதோடைய ஹெச்சிஎஃப் என்ன 8. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த நம்பரெல்லாம் நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லா கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேஸ்லையுமே உங்களுக்கு சேம் ரிமைண்டர் தான் வரும். ஓகேவா? சேம் ரிமைண்டர் ஈச் கேஸ்னாலே கண்ண முடிவு டிஃபரன்ஸுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்துடணும். ஓகேவா? ஓகே, இது ஒரு ஈஸியான சம்மு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 10 டேட்டா கொடுத்துட்டு இதோட மோட் என்னன்னு கேட்குறாங்க. மோடுன்றது ஹையஸ்ட் மேக்ஸிமம் ரிப்பீட்டிங் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா மோடு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 16 தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ அதுதான் ஆன்சர். கண்ண முடிவு போட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின். எ பர்சன் பாக்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் 140% above its cost price, what percentage of the discount should be given on the market price to gain a profit of 68%? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸோட 140% வந்து அதிகமாக வந்து மார்க்கப் பண்ணி வைக்கிறான். 140% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 7/5.
அப்போ எனக்கு 5ல எனக்கு 7 பார்ட்டு அதிகமாக வந்து மார்க்கப் பண்ணி வைக்கிறேன். அப்போ 5ல 7 அதிகமாக இருந்துச்சுன்னா 12க்கு மார்க்கப் பண்ணி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் இந்த மார்க்கப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், டிஸ்கவுண்ட் கொடுத்து செல் பண்ணுறான். ஸோ அப்படி செல் பண்ணுறனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எனக்கு 68% ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ எனக்கு இங்கே மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்தால் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், நான் அதை ஏன்னு வச்சுக்கிறேன். இங்கே எவ்வளோ வந்து அவன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்றது தெரியாது. டிஸ்கவுண்ட் போக வரக்கூடிய வேல்யூ வந்து செல்லிங் ப்ரைஸ், இது பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து மார்க்கெட் ப்ரைஸ், ஏல இருந்து டிஸ்கவுண்ட் போக வரக்கூடிய வேல்யூ பின்றது பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள ரேஷியோ வந்து கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஓவரால் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 68% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ 100ல் அவனுக்கு 68% ப்ராஃபிட்னா 168. ஓகேவா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 20, கேன்சல் பண்ணாக்கா 40, அவ்வளோதான். ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:40, சாரி 20:14. ஓகேவா? ஸோ அப்போ இவனுக்கு இங்கே எவ்வளோ வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இதை ஃபர்தராகவே கேன்சல் பண்ணாக்கா என்னது 10:7. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம் 10:7. ஸோ அப்போ மார்க்டு ப்ரைஸ் 10 பார்ட் இருந்தது, இப்போ செல்லிங் ப்ரைஸ் 7 பார்ட் எனக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ அவனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 3 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எதுல இருந்து அப்படின்னா இந்த 10 மார்க்டு ப்ரைஸ்ல இருந்து. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கா 30%. ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 30%. அடுத்த கொஸ்டின், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டைப்பு, டிஸ்ஆனஸ்டில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு சுகரை வந்து ஒரு ஒரு 1 கிலோ வந்து 36 ருபீஸ்க்கு வாங்கிட்டு அதே 1 kg வந்து 40 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நாங்கள் 1 kg கொடுக்குறான்னு கேட்டால் கிடையாது. அந்த மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா சீட் பண்ணுறாங்க. 1 kg கொடுக்கறதுக்கு பதிலாக 800 கிராம் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, அவன் வாங்குறது பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 36 ரூபாய்க்கு வாங்கிட்டு 40 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணுறான் 1 கிலோ, கரெக்டா? ஸோ அப்போ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 9:10. ஓகேவா? ஸோ 9 பார்ட்டுக்கு வாங்கிட்டு 10 பார்ட்டுக்கு செல் பண்ணுறான். இங்கேயே அவனுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்குது. ஆனால் அவன் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான், 1 கிலோ கொடுக்காம 800 கிராம் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராம் வந்து ஒரு 1 கிராம் சுகர் வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 ரூபான்னு வச்சுக்கிறேன். அப்போ 1000 கிராம் வந்து 1000 ரூபாய் இருந்திருக்கும், கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் 1000 கிராம்கான ரேட்டை வாங்கிட்டான். அதாவது 1000 கிராம்கான ரேட்டை 1000 ரூபா வாங்கிட்டு 800 கிராம் தான் அவன் கொடுக்குறான், கரெக்டா? 800 கிராமோட ரேட் எவ்வளோ? 800 ரூபாய். ஸோ அப்போ 800 ரூபா தான் வாங்கியிருக்கணும். எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறானோ அதுக்கேற்ற அமௌண்ட்டை தான் நான் வாங்கியிருக்கணும். 800 கிராம் கொடுத்தானா 800 ரூபா தான் நான் வாங்கியிருக்கணும். 800 கிராம் கொடுத்துட்டு அவன் 1000 ரூபாய்க்கான அமௌண்ட்டை வாங்கிடுறான். ஸோ அப்போ அவனுக்கு அங்கே அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா? ஸோ அப்போ 800:1000. இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:5. ஸோ இந்த இடத்துல அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ ரெண்டும் சேரும் போது பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னாக்கா 18:25. இது வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கிடைக்குது, கரெக்டா? ஸோ இங்கே அவன் என்ன கேட்குறான்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 7/18 × 100. கேன்சல் பண்ணாக்கா 50. இங்கே 9 1/9ன்றது 0.111. அடுத்து 7/9 இன்ட்டு 7 பண்ணாக்கா 0.777 வரும். இன்ட்டு 50ல நான் ஒரு 10 எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 7.777 வரும். 7.777 இன்ட்டு 5 என்ன வரும்னா 7ஆல் மல்டிப்ளை 5ஆல் மல்டிப்ளை பண்ணாக்கா 35. இங்கிட்ட அதே மாதிரி 3.5. ஸோ அப்போ 38.888 அப்படின்னு போகும். ஓகேவா? ஸோ அப்போ அவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 38.88%. ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ இன்னைக்கான சம்ம வந்து அவ்வளோதான். இதில் நிறையா வந்து முக்கியமான சம்ம எல்லாமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாடல் சம் உங்களுக்கு அப்கமிங் ஷிஃப்ட்டில் வந்துச்சுன்னா ஸோ சொல்கிற ஷார்ட்கட்டை வந்து அங்கே வந்து அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப சிம்பிளாக வரும். ஓகேவா?